சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்து இப்ப அப்பாவோட சொத்துல யார் யாரெல்லாம் ரைட்ஸ் கேட்க முடியும்? ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல உங்க லென்ஸை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். என்ன லென்ஸ்? மதீஸ் லீகல் லென்ஸ். அப்போ இன்னைக்கு லீகல் லென்ஸ்ல உனக்கு அப்பா சிக்கிட்டாரா? கிட்டத்தட்ட அப்பாவோட சிக்கனவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணலான்ட்டு தான். அதான் இப்ப அப்பாவோட சொத்துல யார் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது? ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி, அதுவும் 2005 அமெண்ட்மெண்ட் படி அப்பாவோட சொத்துல அவங்களோட வாரிசு எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அதாவது பையன், பொண்ணு, அவங்களோட மனைவி, இன்கேஸ் அவங்க அம்மா உயிரோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மாக்கு, இவங்க எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. இன் ஜெனரல் செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது தானா சுயமா வாங்கின சொத்துக்கும், ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அதாவது பரம்பரை சொத்துக்கும், ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி குடும்ப சொத்துக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இல்ல நிறைய வேணும்னே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்ப செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டினா தனியா என்னோட சம்பாத்தியத்தை வச்சு, என்னோட இன்கம் வச்சு நான் என் பேர்ல வாங்கின சொத்தை செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுவே ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா என்னோட தாத்தா, என்னோட பாட்டி, அப்படி எனக்கு வந்த சொத்தை ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியும். இப்ப ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா குறைஞ்சது ஒரு 4 தலைமுறை பிரியாத சொத்தா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்குள்ள பார்ட்டிஷன் பிரிஞ்சிருக்க கூடாது, இந்த சொத்து பிரிக்காம அனுபவிச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியும். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டினா குடும்பமா எல்லாரும் சேர்ந்து, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா, அப்பா, அம்மா, பையன், இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. நிறைய கேசஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் சுயமா சம்பாதிச்சு வாங்கின சொத்தை ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா குடும்ப சொத்துல இருந்துதான் வாங்கினது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணால் ஒழிய அந்த சொத்து அந்த கன்சர்ன் பர்சன் எப்படி வாங்கினாரு, அவருக்கு எப்படி வந்துச்சு, அந்த சொத்துல அவருக்கு என்ன உரிமை இருக்கு, எப்படி உரிமை இருக்குங்கிறத பொறுத்துதான் அது என்ன வகையான சொத்துன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. 2020லயே வினிதா சர்மா வர்சஸ் ராகேஷ் சர்மா அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் 2005 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரதுக்கு முன்னாடில இருக்கிற சொத்துக்குமே பொண்ணுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொன்ன மகன், மகள், வைஃப், அப்புறம் அம்மா, இது எல்லாமே அப்பா தானா வாங்கின சொத்துக்கு மட்டும்தான், அதாவது செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். இப்ப இதுவே அவருக்கு அவரோட குடும்ப சொத்தா இருந்துச்சு அப்படின்னா அவரோட குடும்பத்துல அவருக்கு அந்த சொத்துல என்ன பங்கு இருக்கோ அந்த பங்குல இருந்து மட்டும்தான் நீங்க உரிமை கேட்க முடியும். இந்தியாவில பாத்தீங்கன்னாக்கா 3 விதமான வாரிசு உரிமை சட்டம் இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956, அது 2005 அமெண்ட்மெண்ட் ஒன்னு இருக்கு. இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925, முஸ்லிம் பர்சனல் லான்னு சொல்லுவோம் 1937. ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956ல ஹிந்து, புத்திஸ்ட், ஜீக், செயின்ஸ் இவங்க 4 பேருக்குமே இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் கவர் ஆகும். இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி யார் யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரைட் இருக்கு அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி அவரோட வாரிசு, தன்னோட மகன், மகள், வைஃப், அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா. இப்ப இதுவே இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கு, பார்சிக்கு, ஜூஸ்க்கு, அதுக்கப்புறம் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கும் இந்த இந்தியன் சக்சஷன் ஆக்ட் கவர் ஆகும். இதுல மகனுக்கும் மகளுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. முஸ்லிம் பர்சனல் லா 1937 பாத்தீங்கன்னா அது 2 வகையான முஸ்லிம்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். ஒன்னு ஷியா, இன்னொன்னு சன்னி. சரி, இப்போ ஒரு அப்பா அவர் சம்பாதிச்ச சுய சம்பாத்திய சொத்தை யாருக்கும் உயிலோ இல்ல செட்டில்மெண்ட்டோ பண்ணாம இறந்துட்டாரு அப்படின்னாக்கா அந்த சொத்தை யார் யாரெல்லாம் உரிமை கோர முடியும்? ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி ஒருவேளை அப்பா உயிலோ செட்டில்மெண்ட்டோ கிஃப்டோ எதுவுமே பண்ணாம இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட சொத்து கிளாஸ் 1 லீகல் ஹெர்ஸ், அதாவது அவரோட மனைவி, அம்மா, மகன், மகள் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் வரும் அந்த சொத்துல. இப்ப இதுவே கிளாஸ் 1 லீகல் ஹெர்ஸ் யாருமே இல்ல அப்படின்னா அடுத்து கிளாஸ் 2 லீகல் ஹெர்ஸ், அதாவது இறந்தவரோட அப்பா, அவரோட அண்ணன், தங்கச்சி, அவங்க எல்லாருக்குமே இந்த சொத்து ஷேர் ஆகும். ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 29 படி 15/3/1989 இருந்து ஒரு குடும்பத்துல இருக்கிற மகளுக்கும் மகன மாதிரியே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த குடும்பத்துல பிறந்ததுனாலயே அவங்க அந்த சொத்துல கோபார்ட்னர் ரைட்டுக்கு அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. சோ செக்ஷன் 29A ஆஃப் த ஹிந்து சக்சஷன் ஆக்ட், தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989 படி, அதாவது 15/3/1989 இருந்து மகளும் மகன மாதிரியே அவங்களுக்கும் எல்லா உரிமை இருக்கு. மகனும் மகளும் சட்டத்தோட பார்வையில ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி, இப்ப நான் சொன்ன சக்சஷன் ஆக்ட் படி ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு சொத்துல கோபார்ட்னரி ரைட்ஸ், இந்த குடும்பத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கறதுனாலயே அவங்களுக்கு அந்த சொத்துல
கோபாசன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த செக்ஷன்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப ஒரு பரம்பரை ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஒரு அப்பா வந்துட்டு தன்னுடைய ஒரு பையனுக்கோ இல்ல 2 பையனுக்கோ மத்த வாரிசுகளுக்கிட்ட எந்த ஒரு ஒப்பீனியன் கேட்காம எழுதி வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த சொத்துக்களை இழந்த வாரிசுகள் வந்துட்டு அந்த சொத்துல வந்துட்டு உரிமை கேட்க முடியுமா? பரம்பரை சொத்தை அப்பா யாரோட பெர்மிஷனும் இல்லாம இல்ல யாரோட நாலேஜும் இல்லாம மத்தவங்களுக்கு உயிலோட செட்டில்மெண்ட்டோ இல்ல கிஃப்டோ ரிலீஸோ பண்ண முடியாது. அந்த பரம்பரை சொத்துல அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அத அவருக்கு கைமாத்தி விடுறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ். ரைட் ஆஃப் கோபாஸ்னர்ஸ் அப்படின்னு ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல சொல்லுவோம். ஒரு குடும்பத்துல பிறந்துட்டாங்கனாலே அந்த மகனுக்கோ மகளுக்கோ அந்த குடும்ப சொத்துல எப்பவுமே ரைட்ஸ் இருக்கு. அவங்க நம்ம கோபாஸ்னர்ஸ்னு சொல்லுவோம். அப்படி அந்த குடும்ப சொத்து பிரியாம இருந்துச்சு, பிரிக்காம பார்ட்டிஷனோ எதுவுமே செட்டில்மெண்ட்டோ பண்ணாம காமனா இருந்துச்சு அப்படின்னா அங்கத்துல அந்த குடும்ப சொத்துல இருக்க எல்லா கோபாஸ்னருக்குமே அந்த சொத்துல உரிமை இருக்கு. அப்படி ஒருவேளை குடும்ப சொத்தை அப்பா உங்களை நிராகரிச்சுட்டு இல்ல உங்களுக்கு தராம தனியா வில்லோ செட்டில்மெண்ட்டோ எழுதிட்டாங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து அந்த கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி அந்த வில்ல உங்களால கேன்சல் பண்ண வைக்க முடியும். ஆனா உங்களோட கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து தெளிவா இருக்கணும். நீங்க சிவில் கோர்ட்ல போய் இன்ஜெக்ஷன் கேட்டு அந்த வில் வந்து செயல்படக்கூடாதுங்கிற மாதிரி இன்ஜெக்ஷன் வாங்கலாம். அந்த வில்ல நல்லன்பாடா டிக்ளேர் பண்ண சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்படி நீங்க கோபாஸ்னரா இருந்து அந்த சொத்தை பிரிக்காம யூடிஎஸ்ஆ இருந்துச்சு, அதாவது அன்டிவைடடா இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்தை பார்ட்டிஷன் பண்றதுக்கு பிரிக்கிறதுக்கும் நீங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். செக்ஷன் 6 and 7 ஆஃப் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956ல ரைட்ஸ் ஆஃப் கோபாஸ்னர்ஸ் தெளிவா சொல்லியிருக்காங்க. 1995ல சார்லா முட்கல் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாலையும் 1964ல சிவ்சங்கர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாலையும் 1972ல குர்பச்சன் சிங் வர்சஸ் கௌர் சிங்கிற வழக்குலையும் கோபாஸ்னர் ரைட்ஸ் எவ்வளவு முக்கியங்கிறத தெளிவா சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்பா தானே சம்பாதிச்ச சொத்தை வேணும்னா அவர் யாருக்கு விரும்புறாரோ அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டோ வில்லோ கிஃப்டோ பண்ணிக்க முடியும். ஆனா பரம்பரை சொத்தை அவரால அப்படி யாருக்கும் தன்னிச்சையா கொடுக்க முடியாது. இன்கேஸ் அப்படி பரம்பரை சொத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபர் நீங்க தாராளமா இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க கோர்ட் அப்ரோச் பண்ணலாம், உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும், நீங்க அதை சேலஞ்ச் பண்ண முடியும். சரி, இப்ப பெண் வாரிசுகளுக்கு வந்து சொத்தை பிரிச்சு கொடுக்கக்கூடிய நிலைமை வரும்போது அவங்களுடைய படிப்பு செலவு மற்றும் திருமண செலவு காரணம் காட்டி அந்த சொத்துக்களுடைய பங்கை வந்து குறைக்கவோ இல்ல முழு பங்கையுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறதுக்கும் மத்தவங்களுக்கு உரிமை இருக்குதா? சுப்ரீம் கோர்ட் 2020ல வினிதா சர்மா வர்சஸ் ராகேஷ் சர்மா அப்படிங்கிற வழக்குல தெளிவா மகளுக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே ஈக்குவலா மகனுக்கு கொடுக்க மாதிரியே கொடுக்கணுங்கிறதையும் அவங்களுக்கு நீங்க செய்யற படிப்பு செலவு அவங்க கல்யாண செலவு மத்த எல்லா செலவுமே மகனுக்கு நீங்க செய்யற மாதிரி தான் மகளோடதையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க ஆண் பெண் அப்படின்னு பாரபட்சம் பாக்குறது லால கிடையாது. சோ லா பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மகனும் மகளும் அப்பாவை பொறுத்த வரைக்கும் 2 கண்ணு மாதிரி தான். அவங்களுக்கு எப்பவுமே அவங்க ப்ராப்பர்ட்டியில அதாவது அப்பாவோட செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியில அப்பா சொந்தமா சம்பாதிச்ச சொத்துல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. குருநாதன் வர்சஸ் ராஜம் அப்படிங்கிற வழக்குல 2022ல சுப்ரீம் கோர்ட் ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டேன் சீதனம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ரீசன் சொல்லி சொத்து கம்மியா கொடுக்க முடியாது அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பெண்களுக்கு செய்யற பர்சனல் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே அவங்களுக்கு ஈக்குவலா வர வேண்டிய சொத்தை தடை செய்யக்கூடாது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. சரி, இந்த பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்துக்களுக்கான வாரிசுரிமை சட்டம் எப்படி சொல்லுது, கிறிஸ்தவர்களுக்கான வாரிசுரிமை சட்டம் எப்படி சொல்லுது, இஸ்லாமியர்களுக்கான வாரிசுரிமை சட்டம் என்ன சொல்லுது? ஹிந்து லாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது மகன மாதிரியே மகளுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அப்பாவோட சொந்த சொத்துலயும் சரி அப்பாக்கு அவரோட குடும்ப சொத்துலயும் சரி மத்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே உரிமை தான் மகளுக்கும். ஆனா இதுவே நீங்க முஸ்லிம் லாவை பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. முஸ்லிம் லாவை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் அதிகம். அதுல மகனா மகளான்னு பாத்தீங்கன்னா மகனுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு அவங்க ப்ராப்பர்ட்டியில ஒரு ஷேர் கொடுத்தாங்க அப்படின்னா அதுவே அவங்களோட பையனுக்கு அவங்க டபுளா 2 ஷேர் கொடுப்பாங்க. இந்தியன் சக்சஷன் ஆக்ட் பாத்தீங்கன்னாலும் அப்படிதான். அதுலயும் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. விதவைக்கும் அவங்க கணவரோட சொத்துல இருந்து ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. சரி, ஒரு அப்பா தன்னோட சுய சம்பாத்திய சொத்தை வந்துட்டு தன்னோட வாரிசுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் எழுதி வச்சுட்டாக்கா அந்த வாரிசுகள் திரும்ப அந்த சொத்தை திரும்பி கேட்க முடியுமா சட்டப்படி?
சுய சம்பாத்திய சொத்தை ஒரு தனி மனிதனுக்கு தான் யாரு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 200% ரைட்ஸ் இருக்கு. அதை யாராலையுமே டிஸ்பியூட் பண்ண முடியாது. ஆனா ஒரு குடும்ப சொத்தை அவர் அந்த மாதிரி சுயேட்சையா டிசைட் பண்ண முடியாது. அதுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் அரைஸ் ஆகும். இத ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல கோபாஸ்னரி ரைட்ஸ் பை பர்த்னு சொல்லுவோம். நீங்க ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணிட்டு உங்களால தாராளமா அந்த உயில சேலஞ்ச் பண்ண முடியும். நீங்க ஒரு உயில சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த உயில் எழுதின ஒரு 3 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த உயில சேலஞ்ச் பண்ணி ஆகணும். எந்தெந்த கிரவுண்ட்ல உங்களால அந்த உயில வந்து சேலஞ்ச் பண்ண முடியும்னா, அப்பா சுயநினைவிலே இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். இல்ல அது அவர் எழுதின கடைசி உயில் இல்லைங்கிற மாதிரி கிரவுண்ட்ஸ் நீங்க எடுத்திருக்கணும். இல்ல வேற ஏதாவது ஃப்ராட் பண்ணிட்டாங்க, ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். இல்ல அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நிர்பந்திச்சு அந்த உயில் எழுதியிருக்காருங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். அவரை ரொம்ப வற்புறுத்தி அந்த உயில அவங்களுக்கு ஃபேவரா எழுத வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். இந்தந்த கிரவுண்ட்ஸ்ல உங்களால உயில சேலஞ்ச் பண்ண முடியும். சரி, வந்து இப்ப அப்பாவோட பேர்ல இருக்க சொத்துக்கு வந்துட்டு எப்படி ரைட்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல அம்மா பேர்ல இருக்க சொத்துக்கு வந்துட்டு எப்படி ரைட்ஸ் கேட்க முடியும்? உன் கோட்டா இன்னைக்கு ஓவர். அப்பால ஆரம்பிச்சு நீ அம்மால வந்து முடிக்கிறேன். இந்த தனியா இன்னொரு வீடியோ செப்பரேட்டா பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம மதீஸ் லீகல் லென்ஸை சப்ஸ்கிரைப் செய்தோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம. ஒரு பேங்கோ நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ உங்களுக்கு வந்து லோன் க்ளோஷர் சர்டிபிகேட் இல்ல நோ டியூ சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னா நீங்க அவங்க மேல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒம்பட்ஸ்மன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே நீங்க ஒரு கன்சியூமரா அவங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ண முடியும். சிவில் கோர்ட்ல அவங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க கேஸும் ஃபைல் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த அளவு டிலே ஆயிருக்கோ அந்த அளவு உங்களுக்கு நஷ்ட ஈடும் உங்களுக்கு கொடுப்பாங்க வித் இன்ட்ரெஸ்டோட. நீங்க ப்ரீபே பண்ண லோன் ரெக்கார்ட்ஸை மட்டும் நீங்க தெளிவா வச்சுக்கணும்.